ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து எப்போ பட்ஜெட் வீடியோ வந்து போட்டாலும் சரி, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நீங்கள் போடுற அமௌண்ட்டெல்லாம் வந்து எப்படி கரெக்டாக இருக்குது? அங்கே வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது தானே. நீங்கள் எப்படி வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் வந்து எப்படி வாங்குறீங்க எல்லா திங்ஸும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வீடியோ தான் வந்து இது. ஸோ நாங்கள் வந்து எங்கள் இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட். நம்ம வந்து கடையிலலாம் வந்து வாங்குறோம்ல, ஸோ அவங்களே இங்கேருந்து வாங்கிட்டு போய் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு 10 டேஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸை வந்து டோட்டலாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம். இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே வந்து எங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ வந்து ஒரு ₹10, ₹20, ₹30 அவ்வளோதான் வந்து கேஜி இருக்கும். மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து ₹40 அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் எல்லாமே வந்து கேஜி வந்து ₹30 தான் இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு கேஜி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வந்து ½ கேஜி அந்த மாதிரிலாம் வந்து தருவாங்க. கீரைலாம் வந்து தான் இங்கே வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலாக கிடைக்கும். ஸோ ₹30, ₹40 வந்து சொல்லுவாங்க ஒரு பஞ்ச்சு. பட் இங்கே வந்து ₹10க்கு வந்து வாங்கிக்கலாம். கருவேப்பிலலாம் வெயிட் போட்டு வந்து கொடுப்பாங்க. நமக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு தேவையான கருவேப்பிலையே இங்கே வந்து ₹10க்கு வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோ அளவுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். இங்கே வந்து பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தான் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. நிறைய நீங்களே பார்த்தா தெரியும், ஆட்டோஸ் எல்லாம் வந்து நிற்கும். ஸோ ஷாப்புக்கு வந்து கேஜி வந்து ஒவ்வொரு சாக்காக வந்து வாங்கிட்டு போவாங்க. ரீட்டைலர்ஸும் வந்து இதில் வருவாங்க. ப்ளஸ் வந்து வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து வாங்குறவங்களும் வந்து இங்கே வருவாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் அண்ட் ஃப்ரூட்ஸுமே வந்து இங்கே வந்து சீப்பாக வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நம்ம டேரெக்டாக வந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனால. ப்ளஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா, மோர் தென் அ வீக்கே நம்மளால் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். நான் ஜென்ரலாக வந்து 10 டேஸ்க்கான வெஜிடபிள்ஸை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி வந்து தான் என்னோட வெஜிடபிள் ஷாப்பிங் வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால தான் எனக்கு கம்மியான ப்ரைஸ் வந்து கிடைக்குது. இதே நான் பெங்களூரில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து காய்கறி கடையிலையோ வந்து வாங்குறேன் அப்படின்னா, என் பட்ஜெட்டில் நான் போட்டிருக்க அமௌண்ட்டில் வாங்க முடியாது. அதுதான் ரியாலிட்டி. நான் மார்க்கெட்டில் வாங்குறேன் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் என்னால் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து ஓட்ட முடியுது. ஸோ எவ்வளோ வெஜிடபிள்ஸ் என்னென்ன ரேட்டில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து இதில் உங்களுக்கு சொல்கிறேன். டோட்டலாக வந்து ₹600க்கு வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீரை, காய், ஃப்ரூட்ஸு எல்லாமே சேர்த்து. ஸோ ஒன்று எவ்வளோ வந்து ரேட்டுக்கு வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பீக்கங்காய் வந்து 1 கேஜி. ஸோ இது வந்து ₹30க்கு வந்து வாங்கினேன். ஸோ 4 நல்ல லென்த்தாக வந்து இருக்குது. ஸோ இந்த 4ம் வந்து சேர்த்தே வந்து 1 கேஜி தான். ஸோ ₹30 பெர் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பிரிஞ்சால். ஸோ இதுவும் வந்து 1 கேஜி. ஸோ இது வந்து ₹25 அப்படின்னு சொல்லிட்டு 1 கேஜி வந்து வாங்கினேன். அதுக்கடுத்து இந்த பாவக்காய் இது வந்து ₹30. ஸோ நான் வந்து ½ கேஜி தான் வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு ₹15க்கு வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த முருங்கைக்காய் இது டோட்டலாக இது எல்லாமே வந்து சேர்த்தே வந்து ₹10க்கு தான் வந்து வாங்கினேன். ஸோ 1/4 கேஜி. கேஜி வந்து ₹40 சொன்னாங்க. ஸோ 1/4 கேஜி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி வந்து வாங்கினேன். பேக்கில் வைக்க முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கட் பண்ணி வந்து அவர்கிட்டே வந்து வாங்கிக்கிட்டேன். அப்போ தான் பேக்கில் வைக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீன்ஸ் இது வந்து ₹15க்கு வந்து வாங்கினேன். இது வந்து ½ கேஜி. அதுக்கடுத்து சொரக்காய் இது மட்டும் வந்து பீஸ் ரேட்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பீஸ் வந்து ₹20. அதுக்கடுத்து வந்து நான் வாங்கினதுலேயே வந்து எக்ஸ்பென்சிவான ஐட்டம் எது அப்படின்னா வந்து இந்த கேரட் தான். ஸோ இந்த கேரட் மட்டும்தான் வந்து ₹40 வந்து கேஜி. ஸோ இது வந்து 1 கேஜி வந்து வாங்கியிருந்தேன். இந்த 6 இதுவும் சேர்த்து வந்து ₹40. அதுக்கடுத்து பொட்டேட்டோ இது வந்து கேஜி வந்து ₹25. நான் ஒரு ₹20க்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ₹20க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து புடலங்காய் இந்த 4 பீஸும் சேர்த்து வந்து 1 கேஜி. இது வந்து ₹30 வந்து போட்டாங்க. அதுக்கடுத்து இந்த பீட்ரூட் வந்து ₹10. அதுக்கடுத்து அந்த கோஸ் இருக்குல்ல அதுவும் வந்து ₹10. இந்த வெண்டைக்காய் ஃபுல்லாகவே சேர்த்து வந்து ₹10க்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஃபார்மர் அவர் வந்து தமிழாக இருந்தார். ஸோ எங்கிட்ட அது ₹10க்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட்டு குக்கும்பர் இது வந்து ஸ்நாக்ஸுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ 1 கேஜி வந்து இது வந்து ₹20 தான். ஸோ இதில் வந்து ஒரு 6 to 7 பீசஸ் வந்து இருக்குது. டொமேட்டோ வந்து கேஜியே வந்து ஒரு ₹12 கிட்ட தான் வந்து கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து 4 கேஜி வந்து ₹50க்கு வந்து கொடுத்தாங்க. 8 கேஜினா வந்து ₹100 அப்படின்னாங்க. ஸோ எங்களுக்கு வந்து 4 கேஜி வந்து போதும் அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஃபுல் டொமேட்டோவுமே வந்து சேர்த்து ₹50 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காய் இது வந்து ஒரு ½ கேஜி. ஸோ இது வந்து ஒரு ₹15க்கு வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்து அந்த முள்ளங்கி இதுவும் வந்து ₹15 ½ கேஜி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நான் வாங்கியிருந்தது. அதுக்கடுத்து கொஞ்சம் கீரை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கொத்தமல்லி இது வந்து 2 பஞ்ச் வந்து வாங்கியிருந்தேன். இங்கே வந்து ஜென்ரலாகவே ₹30 ₹40 சொல்லுவாங்க ஒரு பஞ்சு. பட் எனக்கு வந்து ஒரு பஞ்ச் வந்து ₹10க்கு தான் அங்கே வந்து கிடச்சிது. ஸோ 2 பஞ்ச் வந்து இதில் நான் பறித்து வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து ₹20. நெக்ஸ்ட்டு புதினா. ஸோ இதுவும் வந்து 2 பஞ்சு ஒவ்வொரு பஞ்சும் வந்து ₹10 ஸோ டோட்டலாக வந்து ₹20க்கு வந்து வாங்கியிருந்தேன்.
அதுக்கடுத்து வந்து கருவேப்பிலை. ஸோ இந்த மொத்த கருவேப்பிலையுமே வந்து சேர்த்தே வந்து 10 ருபீஸ் தான். இதை பார்த்தாவே தெரியும், நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. வெயிட் போட்டு கொடுத்துருந்தனால எங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து கிடச்சிருந்தது. அதுக்கடுத்து வந்து முருங்கைத்தலை, இது வாங்கி வந்து பறித்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 15 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு கீரை ஐட்டம்ல இங்கே கொஞ்சம் வந்து ரேராக கிடைக்கிறது வந்து கோங்குரா, அந்த மாதிரி நம்ம ஒரு ஐட்டம் புளிச்சக்கீரை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ புளிச்சக்கீரை, ஸோ இது வந்து 15 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து பறித்து கவரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக சேர்த்து வந்து 15 ருபீஸ். ஸோ ஒரு டேக்கு வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கீரைலாம் வந்து நான் நிறையா வந்து வாங்கி ஆட் பண்ணிக்குவேன் எங்களோட ஃபுட்டில். ஸோ ஃப்ரூட்ஸுமே நான் வந்து அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த வாட்டர் மெலன் வந்து கேஜி வந்து 15 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அரௌண்ட் ஒரு 3 கேஜி வந்து இருந்தது. ஸோ அது வந்து 45 ருபீஸ் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பப்பாயா வந்து ஒரு 1.5 கிலோ, ஸோ கேஜி வந்து 20 ருபீஸு. ஸோ அது வந்து 30 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பொமோகிரானட். ஸோ பொமோகிரானட் வந்து 1 கேஜியே வந்து 120 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சீப்பாக கிடச்சிது, அதனால் வந்து வாங்கிட்டு வந்தேன். பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லாவே வந்து இருக்குது. ஸோ என்னோட 2 வீக்ஸுக்கான பட்ஜெட் வந்து 500 ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளுக்கும் சேர்த்து 500 1000 ருபீஸு. பட் நான் இந்த இதில் வந்து ஒரு 600 சம்திங்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து ஆனியன் வந்து வாங்கியிருந்தேன் 100 ருபீஸ்க்கு 4 கேஜி. அதையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 700லேயே வந்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த வாரத்துக்கு அடுத்த வாரத்துக்கும் சேர்த்து நான் வச்சுருந்த 1000 ருபீஸில் 300 ருபீஸ் வந்து நான் வந்து சேவ் பண்ணி தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஐட்டம் வந்து எங்களுக்கு இனாஃபாகவே இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மொத்தம் 3 பேர் தான். ஸோ நானே, என் ஹஸ்பண்ட், என் சின்ன பையன், அவ்வளோதான். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 10 டேஸ்க்கு வந்து வரும். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எகெயின் நான் அதே மார்க்கெட்டுக்கு போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். வேறு எங்கேயுமே வந்து நான் ஆர்டர் பண்ணியோ இல்லை வந்து டேரெக்டாக வந்து சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை காய்கறி ஷாப்லேயோ நான் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இங்கே மட்டும்தான் வந்து நான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதனால தான் என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே வந்து என்னோடதை வந்து எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுக்கு பர் வீக்குக்கு வந்து 500 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். அந்த 500 ருபீஸ் இந்த மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு எனக்கு இனாஃபாகவே வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து இன்னும் இருக்க டவுட் வந்து என்ன அப்படின்னா, கிராசரிஸ்க்கு வந்து நான் வந்து 2000 ருபீஸ் பர் மந்த் அப்படின்னு சொல்லி போடுவேன். அதுவுமே வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, எப்படி வந்து கிராசரிஸ் வந்து அப்படி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் வந்து வாங்குவேன். இல்லை அதில் ஆஃபர் இல்லைனா மட்டும்தான் டிமார்ட்டு, ரிலையன்ஸ் மார்ட்டு அதெல்லாம் வந்து போயிட்டு வாங்குவேன். ஸோ அதனால் அதுலேயுமே வந்து நான் நிறைய ஆஃபர்லாம் பார்த்து தான் வந்து வாங்குவேன். ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் எப்படி ஆர்டர் பண்ணணும், அதோட குவாலிட்டிலாம் வந்து எப்படி இருக்குது, ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. அதையுமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக வந்து போடுறேன். இதுதான் வந்து ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் நான் வந்து ஜூலையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. ஸோ நீங்கள் யாராவது வந்து க்ரௌசரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸையும் இந்த ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். இதில் பாருங்கள், மூந்தால் வந்து 1/2 கேஜி வந்து 49 ருபீஸ் தான். சால்ட்டு வந்து 1 கேஜி வந்து 25 ருபீஸு. சன்னா தால் வந்து 42 ருபீஸு 1/2 கேஜி. க்ரீன் காடமன், அதாவது ஏலக்காய். ஸோ ஏலக்காய் ஜென்ரலி ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 143 ருபீஸு. இந்த ரஸ்கெல்லாம் வந்து எம்ஆர்பியில் தான் வந்து கிடைக்கும். நீங்கள் ரிலையன்ஸ் மார்ட்டு, டிமார்ட்டு இந்த மாதிரி எதில் வாங்கினாலும் ஒரு 5 ருபீஸ் அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணுவாங்க. இதில் பாருங்கள் 20 ருபீஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நிறைய ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்ட்ஸுமே அதில் வந்து இருக்கும். இந்த சோப்லாம் அதில் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் விம்மு, எக்ஸோ இதெல்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா வார் வந்து நீங்கள் ஃபுல்லாக வாங்குறீங்க அப்படின்னா 50 ருபீஸ் 60 ருபீஸ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த 3 பாக்ஸஸ் சேர்த்தே வந்து 100 ருபீஸ்க்கு வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். சேமியா இது வந்து 26 ருபீஸு ஒரு பாக்கெட்டு. 2 பாக்கெட் வந்து 52 ருபீஸு. ஸோ நான் 35 ருபீஸ்லேயே வந்து வாங்கியிருக்கேன். அப்போ அரௌண்ட் ஒரு 17 ரூபா 18 ரூபாயிலே வந்து வாங்கியிருக்கேன். எவ்வளோ சேவ் ஆகுது அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஹென்கோ வந்து பாருங்கள், ஹென்கோ தான் லாஸ்ட் டைம் எனக்கு வந்து நல்ல ஆஃபரில் வந்து கிடச்சிது. ஸோ 4 லிட்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஃப்ரண்ட் லோடு எங்களோட வாஷிங் மிஷின், அதுக்கு 4 லிட்டர் வந்து வாங்கியிருக்கேன். 4 லிட்டர் வந்து 326 ருபீஸ் தான் வந்து வந்திருக்கு. ஸோ 1 லிட்டர் வந்து 100 ரூபா கூட வந்து வரல. 1 லிட்டர் வந்து 80 ரூபா ரேஞ்சில் தான் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்னா நான் 4 லிட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் வந்து வரும். ஸோ அப்படி வந்து நான் எதெல்லாம் ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து வாங்கிக்குவேன். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் நல்லா கம்மியாக வந்து தெரியும். ஸோ பிங்கோ வந்து 15 ருபீஸு, 7up வந்து 23 ருபீஸ், 40 ருபீஸ் இருக்க 7up வந்து 23 ருபீஸு, பீனட்ஸ் வந்து 1/2 கேஜி வந்து 67 ருபீஸு. மெடிமிக்ஸ் சோப் வந்து பாருங்கள், இதில் 4 சோப் வந்து இருக்கும். பை 3 get 1 ஃப்ரீ. ஸோ 4 சோப் வந்து இருந்தது. 170 ருபீஸ் வந்து இதோட எம்ஆர்பி. இதை நான் வந்து 118 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து பிராண்டு. ஸோ நீங்கள் எங்கே வாங்கினாலும் வந்து அதே குவாலிட்டி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டாக வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பெருஞ்சீரகம். ஸோ இது வந்து 100 கிராம்ஸ் 20 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி பெருஞ்சீரகம், ஜீரகம் அதெல்லாம் வந்து நான் கம்மியாக வந்து வாங்கிக்குவேன். ஸோ 2 months ஒன்ஸ் வந்து எவ்வளோ தேவையோ அதை வந்து நான் வந்து வாங்கிக்குவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 2284 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் வந்து 1382 ரூபா. அதுலேயே எனக்கு வந்து டிஸ்கவுண்ட்டாக வந்துட்டு ஒரு 191 ப்ளஸ் வந்து ஒரு 44 ரெண்டு சேர்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 235 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்
ஆயிடுச்சு. ஸோ டிஸ்கவுண்ட் ஆகி 1147 தான் நான் வந்து பே பண்ணேன். ஸோ எதில் ஆஃபர் இருக்கோ எல்லாமே வந்து நான் வந்து போட்டுக்குவேன். ஸோ வந்து எனக்கு கிரெடிட் கார்டில் 100 ருபீஸ் இருந்தது, அது வந்து போட்டுக்கிட்டேன். சூப்பர் காயின்ஸ்னு சொல்லிட்டு ஆஃபர், இந்த காயின்ஸ் வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம 1000 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட், 50 ருபீஸ் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய ஆஃபர்லேயே நீங்கள் வந்து இதை வாங்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து இதில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிமார்ட்டு அதெல்லாம் எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. பட் நான் அங்கெல்லாம் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் வந்து நல்ல சிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு மினிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஆஃபர்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து 1 ருபீக்கு ஆனியன், 9 ருபீஸ்க்கு ஆனியன், மில்க் வந்து 9 ருபீஸு, கர்ட் 9 ருபீஸ் அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும். குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது டேமேஜாக வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் உடனே வந்து ரிட்டன் போட்டுக்கலாம். ஸோ ரிட்டனும் ஆகிடும். ஐட்டம்ஸ் வந்து எண்ணியும் பாருங்கள். ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அதோட அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரிட்டன் போட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் எனக்கு வந்து ஒரு தடவை வந்து நடந்திருக்கு. அதனால் வந்து சொல்கிறேன். ஸோ எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கவுண்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இதில் தான் வந்து போடுவேன். ஸோ என்னோடது இதில் பார்த்தாவே வந்து தெரியும். நான் இதில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து வாங்குவேன். ஸோ அங்கே இருக்க பிராண்டுக்கும் அங்கே நம்மளோட தமிழ்நாடோட பிராண்டும் வந்து கொஞ்சம் வந்து வேரி ஆகும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்ட்ஸும் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ என்ன இங்கே இருக்க பிராண்டு அது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி தான் வந்து வாங்குவேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் தான் வந்து நான் நிறையா வந்து ஆர்டர் பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து நல்லா எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இதில் வந்து நான் வாங்கிக்குவேன். ஸோ நிறைய இயர்ஸாக நான் வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு 2-3 இயர்ஸாக வந்து இதில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். 1000 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து 100 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டாக வந்து கிடைக்கும். அதனால் வந்து 2 டைம்ஸ் வந்து போட்டுக்குவேன். ஸோ 2000 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து என்னோட பட்ஜெட். அதனால் வந்து 2 டைம் வந்து போட்டுக்குவேன். நீங்கள் வந்து ஒரே டைமாக வந்து போட்டுறீங்க அப்படின்னாலும் 2000க்கு போடும்போது உங்களுக்கு ஒரு டைம் தான் வந்து அந்த ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ ஆஃபரை வந்து மேக்ஸிமமாக எப்படி நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நம்ம எப்போவுமே இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ வேணுங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கும் போது கூட உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக இதை மேக் பண்ணி போடுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.